ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஸ்ரீ பேசுகிறேன். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாகுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமான ஆசை, ஒரு கனவும் கூட. இப்போ ஃபைனல் நம்மளும் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட சேனல் நேம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டேக் ஓவர் ஆர்பிஎம் அண்ட் மைல்ஸ் ஆஃப் பாண்ட். ஸோ இந்த சேனல் நேம் எதுக்கு நம்ம வச்சிருக்கோம், என்ன ரீசன் நான் போக சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற சரவணமடியில் தாங்க இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு ரைட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நான் ஃபீல் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஹார்ட்டுக்கு ரீச் ஆகணும் தாங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற மருதமலை கோயில் தாங்க போக போகிறோம். ஸோ எதுக்காக நம்ம போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ எல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு படம் எடுத்தாலுமே அதுக்கு பூஜை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட குறும்படத்துக்கும் பூஜை போடணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஸோ சேனல் நல்லா போகணும், நல்லா குரோத் இருக்கணும். ஸோ அது மருதமலை கோயிலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 21 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. ஒரு 40 மினிட்ஸில் போயிட்டு ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதில் ட்ராவல் பண்ண போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட லக்கி சேனல் தாங்க பண்ண போகிறோம். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இங்கே தான் நிற்கிது, அப்படி பாருங்க. நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட லக்கி சேனல். ஸோ ஓகேங்க, நம்ம கிளம்பலாம். நான் மீதிலாம் போக போக விளாக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஆயிடுச்சு. அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட உற்றார் உறவினர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி தள்ளி விட்டுருங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். வெளியே சரியான வெயிலுங்க, போய் தலையை காட்ட முடியல, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ நான் இங்கே மேன்சன்ல தாங்க இருக்கேன், தங்கிட்டு இருக்கேன். ஸோ சரவணம்பட்டியில் சரியான டிராஃபிக்ங்க. எல்லாமே எல்லா வெஹிக்கிளும் திரும்பி இந்த சர்வீஸ் ரோட்ல விட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக்ல ஸோ அங்கே பாருங்க ஜேசிபி குழி நோண்டிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஸோ அடியில் பைப் போகலைங்க, அது லீக் ஆயிடுச்சாட்டுக்கு. ஸோ அதுக்காக சரி பண்ணுறதுக்காக ஜேசிபி வந்திருக்கு, ஸோ குழி நோண்டுறதுக்காக. ஸோ என்ன ஆச்சுன்னா, அங்கே பெரிய ஒரு குழியாகி ஜேசிபி ஒன் சைடு அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க சில பேர். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இங்கே சரியான டிராஃபிக். அதான் அப்படியே சர்வீஸ் ரோட்ல வண்டி திருப்பி விட்டாங்க. இங்க ஒரு ரோடு போகுது பாருங்க, இவங்க பேரிக்கெல்லாம் போட்டிருக்காங்களே, ஏகப்பட்ட வண்டி நின்று இருக்கு. ஸோ இதை போனா நம்ம துடியலூருக்கு ஜாயின் ஆயிடுவோம். ஸோ பைக்லாம் போகும் போல பைக் போற அளவுக்கு மட்டும் அந்த கேப் விட்டுதான் பேரியர் வச்சிருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஏன் ஃபுல்லா பேரியர் போட்டாங்கன்னா, பைக்லாம் போறதுனால கார் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு. ஸோ என்னன்னா, எல்லாரும் சண்டை, என்ன பைக் மட்டும் அலோவ் பண்றீங்க, ஏன் கார் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையாட்டுக்கு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் அண்ணாலாம் அதை ஃபுல்லா பேரிகேடை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. நான் காலகட்டத்தில் இந்த வழியா வந்தேங்க. ஸோ அப்பதான் அந்த வழியா போகும்போது ஸோ அந்த வழியா போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பக்கத்துல ஒரு நாட்டை கேட்டேன், ஏன்னா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு.
அவர் சொன்னாரு, நம்ம இதெல்லாம் வந்து ஒன் வே ஆக்கி விட்டாங்கல்ல, ஸோ அதனாலதாங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ கார்லாம் வந்து வரதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன் கார் வந்து வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன மாட்டாங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா அங்கே ஓப்பன் பண்ணி. இப்போ என்ன ஒரு கார்காரங்க வந்துட்டு ஸ்பீடாக வந்து ஒரு பைக் மேலே வந்து இடிச்சனால அதை வந்து போலீஸ்காரங்க வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. நடு ரோட்டில் என்னங்க பண்ணுறீங்க? பாவம், இப்போதான் அக்கா வந்து எட்டு போட்டு பழகுறாங்க போல. சரி, ஓகே. ஸோ இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு ஒரே ஸ்ட்ரெச் ரோடு தான், பிரச்சனையே இல்லை. நம்ம ஜாலியாக கிளம்பிக்கலாம். ஆனால் என்னன்னா இந்த மாதிரி வந்து டக்குன்னு எல்லாம் வந்து கட்டெடுத்துருவாங்க. காரில் வந்துட்டு, காரில், லாரியில், பைக்கில் எல்லாத்துலேயும் வருவாங்க. நம்ம தான் வந்து சேஃபாக போகணும். ஸோ இந்த ரோடு எந்த ரோடுன்னு பார்த்துட்டிங்கன்னா சவாமடி டு தொழிலூர் ரோடு. ஸோ நம்ம அந்த தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரோட்ல வந்துட்டு டிராபிக் எப்போ வரும்னு பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் டைம் வரும். ஏன் ஈவினிங் டைம் வரும்னு பார்த்தா, இங்கே வந்து காலேஜ் வந்து இருக்குங்க. 3 காலேஜ் பக்கம் இருக்கு. என்னென்ன காலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா குமரகுரு காலேஜ் ஒன்று, அப்புறம் சங்கரா காலேஜ் ஒன்று, எஸ்என்எஸ் காலேஜ் ஒன்று. 3 காலேஜ் இருக்கனால சரியான டிராஃபிக் ஆயிடும். சாயந்தரம் ஒரு 4:30 அந்த டைம்ல. ஆக்சுவலி உண்மையாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போயிட்டாலும் ரொம்ப நர்வஸா இருக்குங்க, ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன பேசுறதுன்னு கூட தெரியல எனக்கு. அப்படியே ஃபுல்லா மைண்ட்ல பிளாக் பண்ணிடுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா அப்படிதான் இருக்கும் போல. ஸோ போக போக எல்லாம் சரின்னு நினைக்கிறேன். என்னோட வாய்ஸ் வேற எந்த அளவுக்கு ஆடியபிளா இருக்குன்னு தெரியலங்க. ஏதாவது வின் நாய்ஸ் கேக்குதா அப்படின்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துதான் வாங்கினேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் மைக்கு மேலே டெட் கேட் போட்டிருக்காங்க. ஸோ டெட் கேட்டை போட்டால் ஸோ இன்னும் கொஞ்சம் வின் நாய்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். வந்து விளாக் பண்ணிட்டுருன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து ஃபோனில் தான் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஃபோனு, அப்புறம் மைக்கு, அப்புறம் மவுண்ட்டு. ஸோ ஒரே டைமில் ஸோ வந்துட்டு அவ்வளோ பட்ஜெட்டை போட்டு நம்மளால எல்லாமே வாங்க முடியல. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம ஃபோனை வச்சு விளாக் பண்ணுறோம். நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, மைக் வாங்கினேன், அப்புறம் மவுண்ட் வாங்கினேன். ஸோ வந்து ஃபோன் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மவுண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ 2 தான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ போக போக நம்ம வந்துட்டு எல்லாம் பை பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு GoPro வாங்குறோம், அப்புறம் வந்துட்டு அதுக்கான மவுண்ட் வாங்கணும், அப்புறம் மைக் அடாப்டர் ஒன்று தனியாக வாங்கணும். ஸோ இது அரௌண்ட் பார்த்துட்டு 35,000 வந்துடும் அந்த கேமரா செட்டப் மட்டுமே. ஸோ நான் சொல்ல மறந்துட்டு இல்லைங்க, நம்ம வந்து எதுக்காக வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பைக் எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாமே டிராவல் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அதனால நமக்கு பைக் பிடிக்கும் இல்லையா, ஸோ நமக்கு டிராவல் பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதனாலதாங்க நான் சேனல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப ஆசைங்க. என்ன ரொம்ப ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறையா மக்களை சம்பாதிக்கணும் ஆசைங்க. ஸோ எல்லாரோட அன்பு எனக்கு கிடைக்கணும் ஆசை. ஸோ இங்கே வந்து போர்டு வச்சிருக்காங்க, மருதமலைக்கு வந்து 3 கிலோமீட்டர், பேரூருக்கு வந்துட்டு 10 கிலோமீட்டர். லெஃப்ட்ல போனா பேரூருங்க. நம்ம சேனலுக்கு லெஃப்ட் கேட்குறாங்க. ஓகேண்ணா, ஏறுங்கண்ணா. ஏறுங்க அண்ணா. ஆமாண்ணா. ஸோ இதுதாண்ணா ஃபர்ஸ்ட் விளாகுண்ணா. ஆமாங்கண்ணா. ஆமாண்ணா, சரி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கனால கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம், அதனாலங்கண்ணா. அண்ணா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குன்னூர்ண்ணா. குன்னூர்ண்ணா. ஆமா, ஊட்டிண்ணா. ஆமா.
எதுக்காகண்ணா உள்ள டிராப் பண்ண விடுவாங்களாண்ணா அங்க? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. சரி சரி போலாங்கண்ணா. சரி ஓகே ஓகே. ஓகேண்ணா ஓகேண்ணா. அது என்ன சொல்றீங்க? இந்த செக்யூரிட்டி ஆபீஸ் இருக்குல்ல, என்ன போகணுமா? ஓகே ஓகேண்ணா. சரி சரிண்ணா. ஓகேண்ணா. அது என்ன பேக் கேட் ஆனா? அது பேக் கேட் அது? ஓகே ஓகேண்ணா. சரி சரிங்கண்ணா. ரெக்கார்டு ஆயிட்டு இருக்குண்ணா. மைக் இருக்குண்ணா. ஸோ இங்க ஜிம் மவுண்ட் கிட்ட வந்து மைக் வச்சிருக்கேன். ஆமாங்கண்ணா. ரைட் சொல்லிங்கண்ணா. ஆமாண்ணா அங்க ஒரு கேட் இருக்குண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஆமா ரொம்ப ஸ்பீடா தானே வராங்க இந்த ரோட்ல. ஸோ இதுல ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய்க்கலாம்ண்ணா. ஓகே ஓகேண்ணா. எவ்வளோண்ணா? ஸோ இது ஃபுல்லா வந்து 1500 ஏக்கர் இருக்காண்ணா? ஓ 1500 ஏக்கர்னா ரொம்ப பெருசாச்சு. சோ முன்னாடி மட்டும் தான் பில்டிங் இருக்கானா? இது சோ முன்னாடி மட்டும் தான் பில்டிங் இருக்கு, பின்னாடி எல்லாம் ஃபாரஸ்டா? ஓகே ஓகேண்ணா. புரியலைங்கண்ணா. ஓ அப்படிங்களா? இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் அது எல்லாமே. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க போலங்க. எங்க ஹாஸ்டல்னா ஹாஸ்டலுக்கு வருவாங்கண்ணா. ஓகேண்ணா. இது என்ன? ஓ உள்ள ஸ்விம்மிங் பூலா இருக்கா? ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு ஓகே ஓகே. தேங்க்யூண்ணா. இது என்ன ஸ்போர்ட்ஸுக்குன்னே ஹாஸ்டலா? ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கெல்லாம் தனியா ஒரு ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்கண்ணா. பின்னாடி எல்லாம் ஃபுல்லா காடு தான், காடு மலை தான். ஸ்ரீதர்ண்ணா. உங்க நேம்ண்ணா? ஓகே ஓகேண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. ஸோ இங்க பாத்தீங்கன்னாங்க இங்க உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 1500 ஏக்கருங்க. ஸோ இந்த பாரதியார் யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாமாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் தனியா ஹாஸ்டல்னு பாத்துக்கோங்களே. ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சிருக்க காலேஜ் எல்லாம் வந்துட்டு நான் இப்பதான் பாக்குறேன். இது வந்து யூனிவர்சிட்டி. அவர் பேர் வந்துட்டு ஜெகதீஷ் ஆமாங்க. அவர் வந்து பார்த்துட்டே கை கொடுத்துலாம் போனாரு. ஸோ நல்லா பேசினாருங்க. ஸோ கேட்டாரு, என்னங்க விளாக் பண்றீங்களா? ஆமாங்க அப்படின்னு. ஆமாண்ணா அது நம்மளோட வந்து ஃபர்ஸ்ட் விளாகுண்ணா, அதனால வந்துட்டு சரி கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சூப்பர் நல்லா பண்ணுங்க அப்படின்னாருங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் கிராஸ் பண்ணுவோம். ரோட்ல ரொம்ப ஸ்பீடா வருவாங்களாமா கார்காரங்க, அதனால கொஞ்சம் பார்த்தே கிராஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. பாத்தீங்களா சொல்லி வாய மோட்ல ஆளு சிட்டா பழகிறாரு நம்ம கிராஸ் பண்ணி. இது சண்டே அதுமா ரொம்ப க்ரௌடா இருக்குங்க. ஆக்சுவலி இங்க ரொம்ப க்ரௌடா இருக்குங்க.
ஸோ நிறைய பேர் மாலை போட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு ஏன் மாலை போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. ஸோ ஆமாங்க, ஸோ வந்து கார்த்திகை மாசம் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படிங்க வந்து சாமி கும்பிட்டு போறாங்க போல. எங்கண்ணா மேல விடுவாங்களாண்ணா? அப்படிங்களா? டிக்கெட் எடுக்கணுமாண்ணா? சீல போனோம். ஆனா வந்து நான் ஜிபே பண்ணிக்கலாம்ண்ணா? ஜிபே இல்லையா? ஜிபே பண்ணுதுண்ணா. சரி இப்போ வரேன் சொன்னா. சரி ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எதுக்கு இங்கே நிப்பாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே வந்து கோயிலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னா இங்கே வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து பே பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கிளம்புறோம் பைக் எடுத்துகிட்டு மேலே. 4 வீலர்ஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ அந்த பஸ்ஸும் வந்து 4 வீலர் இருக்கா? இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2. மேம் யார்? ஓகே ஓகே மேம், ஓகே மேம். டிஎஸ்பி சாரா? யாரா அது? மேம் பரவாயில்லைங்க மேம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. போலாமாங்க சார்? ஸோ இங்கே நிற்கிறார் இல்லைங்க, அவர் தாங்க டிஎஸ்பி. அந்த கூட சின்ன பையன் இருக்காங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அவரோட பையன் நினைக்கிறேன். ஸோ அவரை தான் நம்ம கீழேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். இதுதான் பாருங்க மருதமலை ஃப்ரண்ட் வியூ. இதுதான். மருதமலை கோயிலுக்கு வந்து செகண்ட் டைமாக வரேங்க. ஃபர்ஸ்ட் டைம் யார் கூட வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கும் போது ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். ஸோ நாங்கள் அப்போ வரும்போது வந்து கிளைமேட்லாம் ரொம்ப மூடியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்டெப் வழியாக வந்துட்டு ஸ்டெப்லேயே இறங்கிட்டோம், சாமி கும்பிட்டு அப்படியே இறங்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு வரல. ஸோ நாங்கள் அப்போ இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே. ஸோ இந்த பின்னாடி பஸ் இருக்கு பாருங்க, இங்கே வந்து ரொட்டீனாக வந்து கீழே மேலேயும் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் வந்துட்டு இப்போ ரெட்டுக்கு வந்துட்டு 10 ரூபி வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாமாங்க. ஸோ வந்து ரெட்டினா வந்துட்டு கீழே மேலேயும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. என்ன ரீசன் கேட்டால் சண்டே இல்லை, அதனால நிறைய பேர் சாமி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு வந்துட்டு மாலை போயிட்டு இருப்பாங்களாங்க. ஸோ அவங்க வந்து சபரிமலைக்கு போயிட்டு இங்கே வந்திருக்காங்க நினைக்கிறேன். அதனால தான் நிறைய சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்க வந்துட்டு கருப்பு வேட்டி கருப்பு குட்டுலாம் போட்டிருக்காங்க. சரி ஓகேங்க, நான் வந்துட்டு வேலை போய் சாமி கும்பிட்டு நான் அப்புறமா vlog பண்ணுறேன். போய்கிட்டே இருக்கேன்.
2 வழி இருக்குங்க. இங்க ஒரு வழி போகுது, இங்க ஒரு வழி போகுது. பின்னாடியே ஃபாலோ பண்ணி இப்படி போய்கிட்டே இருக்கேங்க. வந்து சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஆனால் உண்மை உள்ள போக போக ரொம்ப கூட்டாங்க. நான் அங்கே போயிட்டு விளாக் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறேன். ஒரு ஆள் வந்துட்டு, தம்பிங்களாம் வந்து வீடியோவில் எடுக்கக்கூடாது தம்பி, அங்கே வந்துட்டு ஒரு ஆள் இருக்காரு, இந்த சுபானம் வந்து பிடிங்கி வைக்கிறதுன்னு ஒரு ஆள் இருக்காரு, இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோவில் எடு. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரிங்கண்ணா சொல்லிட்டு நான் ஃபோன் சைலண்டாக வந்து உள்ள வச்சுட்டேங்க. சரி, நமக்கு இருக்கிறது ஒரு ஃபோனு, ஸோ அதையும் விட்டுட்டு போனால் எப்படின்னு சொல்லிட்டு நான் வசம் சைலண்டில் வந்துட்டேங்க. அப்புறம் வெளியே வரும்போது பாம்பாட்டி சித்தர் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குல்லங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது நான் உள்ள போலாம் பார்த்தேன். அப்போ வந்துட்டு உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு. அது 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஓப்பன் சொன்னாங்க. இப்பதான் வந்துட்டு ஓப்பன் இல்லையாமா, ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்காட்டுங்க. அப்போ வந்து அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துற சொல்றாங்க. ஃபோட்டோ எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சரிங்கண்ணா எடுத்துறேங்கண்ணா சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டு எடுத்துட சொன்னாங்க. சரி, அங்க எடுத்து கொடுத்துட்டு இங்க வந்து அப்புறம் கோபுரத்துக்கு முன்னாடி வந்து நிக்க சொன்னாரு. நிக்க சொல்லிட்டு இங்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துங்க தாங்க அப்படின்னாரு. சரி, அது ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இப்ப சொன்னாருங்க. அவர் வந்து அது பேர் அஜித் ஆமாங்க. ஒரு சேலரி வந்து வரேங்க, நான் வந்து 3 மாசம் ஒரு டைம் வந்துட்டே இருப்பேன் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் என்ன நம்மளும் விசாரிச்சாரு. நானும் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்க, ஸோ காலேஜ் படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்கும் இங்கே பார்த்துட்டு அப்படி இருந்தாச்சு. ஆனால் அவன் சொந்த ஊர் வந்துட்டு குன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு கொஞ்ச நேரம் அவர் சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு போனாருன்னா, ரொம்ப நேரம் பேசிட்டோம், நைஸ் டு மீட்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு போனாருங்க. அவர் தெரியலங்க, அவர் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆட்டுக்கு. சரி, ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க அப்படின்னு. ஓகே சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்டாங்க. இந்த கோயில் வந்துங்க 2 சன்னதி இருக்காமாங்க. ஒன்று வந்துட்டு ஆதிமூல சன்னதி, இன்னொன்று வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சொல்லிட்டு 2 இருக்குங்க. ஸோ வந்து இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மருதாச்சலம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த காடு ஃபுல்லா வந்துட்டு மூலிகையால் நிறைஞ்சிருக்காமாங்க, மருத மரங்களும். அதனால வந்துட்டு மருதாச்சலம் சொல்லிட்டு இந்த சாமி சொல்றாங்க. ஸோ இந்த சாமிக்கு முன்னாடியே ஆதி மூலஸ்தானம் சொல்லிட்டு இது வந்து இதுக்கு முன்னாடியே அது வந்து இருந்ததாமாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் வந்து கட்டினாங்களாமா. ஆனால் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க முருகனோட வாகனம் வந்துட்டு மயில் மட்டும்தான் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் வந்துட்டு முருகனோட வாகனம் இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரைங்க. அப்படியா, அது என்ன குதிரை எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கு. அது என்னன்னா, அது உண்மையை கதைன்னு நம்புறாங்க. ஸோ அதை கேட்கும்போது என்ன கதைன்னு கேட்டா, இங்க வந்து 3 பேர் வந்துட்டு இந்த கோயில் இருக்க நகையை வந்து திருடிட்டு போயிட்டாங்களாமாங்க. ஸோ திருடிட்டு போனதுக்கு அப்புறம் ஸோ நம்ம முருகரை வந்துட்டு குதிரையில தாங்க வந்து அந்த 3 பேர்த்தையும் உரைய வச்சு அப்புறம் வந்து கல்லாக்கி அப்புறம் அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு கோயில் வச்சாங்களாமாங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்க இருக்க முருகனுக்கு வந்துட்டு குதிரை தான் வந்துட்டு வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த கோயில் வந்துட்டு 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாமாங்க. ஆனா இது வந்து இது எப்படி வந்து உறுதி செய்யறாங்கன்னா, திருப்பூர்ல இருக்க திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற கோவில் ஃபேமஸான கோவில் இருக்குங்க. அங்க இருக்க கல்வெட்டை வச்சு அதை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, அங்க வந்து கல்வெட்டு இருக்கு போலங்க, இந்த மாதிரி வந்து 12ஆம் நூற்றாண்டு கோயிலும் கட்டினதுக்கான சாட்சியை வந்து அங்க அந்த கல்வெட்டு இருக்குங்க. அதை வச்சு இதை சொல்றாங்க. கோயில்ல வந்துட்டு பெயிண்ட்ல எப்பதான் பண்ணிருப்பாங்க போல, அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருக்கு. எப்போ 4 மணி டைம் வந்துட்டு 4 மணி ஆக போகுது. கரெக்டா சொன்ன மாதிரி ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. சார், நான் வந்து சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஏன் அந்த நேம் வச்சோம் சொல்லிட்டு நான் சொல்ல பார்த்தா மறந்தே போயிட்டேன். எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. ஸோ நம்மளோட சேனலுக்கு டேக் ஓவர் ஆர்பிஎம் மைல்ஸ் ஆஃப் பாண்ட் அப்படிங்கிற நேம் எதுக்கு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஓவர் ஆர்பிஎம் அப்படின்னா பைக்கோட இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினோட பவரை வந்து எந்த அளவுக்கு ஹையா கொண்டு போறோம் அப்படிங்கிறத டேக் ஓவர் ஆர்பிஎம். இப்போ மைல்ஸ் ஆஃப் பாண்ட் அப்படின்னா எவ்ரி ரைடில் நமக்கு ஒரு நியூ கனெக்ஷன் பாண்ட், அப்புறம் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் நேச்சரோட ரோடோட, ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் உங்களோட. ஸோ வந்து இந்த பாண்ட் அண்ட் கனெக்ஷன் வந்துட்டு இந்த ஜர்னி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும்
ஸோ இந்த கனெக்ஷன் பாண்ட் வந்துட்டு விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தாங்க ஒரு மைல்ஸ் ஆஃப் பாண்ட் அப்படிங்கிற அந்த நேம் வச்சிருக்கோம். ஸோ மறக்காம இந்த நேம் இந்த சேனலுக்கு வந்து இந்த நேம் வச்சிருக்க பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஸோ நேம் வந்து பேர் எப்படி இருக்கு அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மோட்டோ வீடியோனால ஒரு பதட்டமா இருக்குங்க, அட்வான்ஸாக இருக்கு. ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஓகேங்க. ஸோ எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க, எங்கே போனாலும் பார்த்து போயிட்டு வாங்க. ஸோ வந்து நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம், ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே பார்த்து சேஃபாக இருங்க.